அலங்காநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான், கைரே சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான். அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான். அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள், எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு, கட்டை, வேல், அருவா, வேல் கம்பு, அருவா வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள். அது தெரியாமல் நடந்த கொலை. இது தெரிந்த களத்தில் சாவை சந்தித்து மாண்டது. இது வரலாற்றில் புரட்சி செய்தி இல்லை, புரட்சி. அதை இள வயதிலே படித்த நம்முடைய தாத்தா அந்த வலியை உள்வாங்கிக் கொள்கிறார். அந்த வலியில்தான் அந்த அவமானம், சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாது. நீ இரவில் போய் கயிறை வைத்து அங்கே கொத்தடிமை போல இருப்பதை விட உன் கட்டை விரலை நீ வெட்டி எரியலாம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். நம்ப முடிகிறதா என்ன அருமை சொந்தங்களே? பலாயிரக்கணக்கான இளைஞன் அந்த தலைவன் சொன்ன வார்த்தை கேட்டு தன் கட்டை விரலை வெட்டி வீசினான். இதான் வரலாறு. ஒரு தலைவனின் வார்த்தைக்கு இருந்த வலிமை அதிலே வெளிப்பட்டது. பயந்துட்டான். ஒரு சன்னியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை, வெள்ளை வெட்டி வெள்ளச்சடி கட்டிட்டு திருநீர் பட்டை போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரன் பாய்ந்தான்னா வரலாற்றில நம்ம தாத்தாவை பார்த்தாண்டா. அவனாவது நம்ம பாட்டேன் பூலித்தேவன், தீரன் சின்னமெல்லாம், மருது வண்டியெல்லாம், நம்ம பாட்டியெல்லாம் வேல் வான் ஒண்ணு இல்லடா. நம்ம பிள்ளை பேர, அவன் பேர பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா. அதுக்கு பயந்துட்டான்.